guys, good morning. So this is Sevin. And this is Shreya. Yes, இன்னைக்கு வந்து day 3. So as usual நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா காலையில் 6 o'clock ஆகுது. இப்போ அகெயின் வந்து கோரியோகிராஃபி போகிறோம். ஸோ போயிட்டு அங்கே கோரியோகிராஃபி முடிச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஸோ கைஸ் அகெயின் ராடிசன் ஹோட்டல். ஸோ இன்றைக்கும் இங்கே தான் ப்ராக்டிஸ். ஸோ அப்படியே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே தான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து பாருங்கள் அதே சாக்லேட் ஐட்டம் தான் எடுத்துருக்கான் எல்லாமே. இந்த வேஃபர், தோசை, அப்புறம் கலாக்ஸ் இந்த மாதிரி. நான் பாருங்கள் நமக்கு சாம்பார் நிறைய தான் எடுத்துருக்கேன். பட் இந்த சாம்பார் நம்ம ரெகுலர் சாப்பிட்ற ஐட்டம் தான். ஆச்சா ஒரு சாக்லேட் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குது. கைஸ் நம்ம வந்து இப்போது சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கிளம்பி ஹோட்டல் போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் கொடுத்து முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஹோட்டல் போயிட்டு ஆக்சுவலி இங்கே வந்து அங்கே ஷூட் இருக்குது. டான்ஸர்ஸ் கிட்ட வந்து பேசிவிட்டு ஸோ அவங்ககிட்ட வந்து டைமிங் சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஷூட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி ஷூட் ஆரம்பிப்போம். ஸோ முடிஞ்சால் அங்கே வீடியோவை பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா அடுத்து வேறு என்ன பண்ணுறோமோ அதை காட்டுறோம். ஓகே கைஸ், ஸ்டே வந்து நேற்று சாக்லேட் தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கும் அதேமாதிரி வேஃபர்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஸோ நான் வந்து காஃபி இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். இது வந்து டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்டா ஹெல்த்தியான ஆகுது. ஃபுல்லாக சாக்லேட் ஐட்டம்ஸ், வேஃபர்ஸ், அப்புறம் வந்து கலாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்றா. என்ன பண்ணுறது, ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, நான் வாயே பார்த்துட்ருக்கேன். மேலே வந்து டீடாக்ஸ் வாட்டர் எனக்கு கிளம்ப போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் கிளம்பலாமா? எஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் ஹோட்டல் போயிட்டுருக்கோம். என்னடா ஸோ கைஸ், ஸோ சாப்பாடு வந்து சிரிப்பாக இருக்குது. கலர்லாம் பண்ணி ஸ்டைலாக இருக்குது, மிலிட்ரி கட் மாதிரி. ஓகே ஸோ கைஸ், நாங்கள் வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம். இப்போ போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு இப்போ எங்கே சாப்பிட்டோம்? ராடிசன் ஹோட்டலில். ஆமாம், ஹோட்டலில் போட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அப்போ எழுந்திரிச்சு ஷூட்டுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே, ஆட்டோ புக் பண்ணிட்டோம், பட் we would like to go in bus. எது ப்ரோ? ராஜ்குமார் சமாதி. ஓ, அவங்களாம் இங்கே தான் இல்லை? அதை மறந்துட்டுங்க நான். எங்கங்க இருக்கு அது? பக்கமா 4 கிலோமீட்டர். ஓகே, நீங்கள் சென்னை வந்திருக்கீங்களா ப்ரோ? அதான் இல்லையா? ஆக்சுவலி இங்கே பெங்களூர் செம்ம டிராஃபிக் ஆகுது ப்ரோ. சென்னையில் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன். ஓகே, இந்த உதயம் தியேட்டர்ல ஆமாம் ஸ்க்ரீன் ரெடி பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த டைம் உதயம் தியேட்டர் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெடி பண்ணுறப்ப கூட இருந்தேன். ஓகே ஓகே. அப்போ ஒன்ஸ் வந்துட்டு அந்த டைமில் இது பார்த்துருக்கேன், இந்த மெரினா பீச். ஓகே ஓகே. மெரினா பீச் அதுதான், அந்த பீச் சரௌண்டிங் பார்த்துட்டு கிளம்புறேன். சொந்த ஊர் உங்களுக்கு பெங்களூர் தானே இல்லை சென்னை தான் பூர்வீகம் அந்த மாதிரியா? அம்மாவுக்கு வந்துட்டு இது ஆரணி, அப்பா அது திருவண்ணாமலை. ஓகே, நான் பொண்ணுங்கெல்லாம் இங்கே தான். ஓ, உங்கள் பூர்வீகம்லாம் அங்கே தானா? ஓகே. உங்கள் பேர் ப்ரோ? சரவணன். ஆக்சுவலி இங்கே மக்கள் எல்லாமே வந்து நல்லாவே பழகுறாங்க. நாங்கள் வந்து இங்கே கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிருந்தோம், அங்கே ஒரு மாதிரி நல்லாவே பழகினாங்க, எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ அதனாலே நாங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணோம் நேற்று. இப்போ அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் மாதிரி இங்கே வேறு என்ன ப்ரோ இருக்குது? நிறைய பிளேசஸ் இருக்கு ப்ரோ. அப்படியா? ஆனால் எனக்கு வந்துட்டு நான் ஆட்டோ ஃபீல்டு வந்து கரெக்டாக 2 வருஷம். ஸோ நீங்கள் அதான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தீங்க? டிப்ளமோ முடிச்சுட்டு டிங்கரிங் வேலை செஞ்சுருந்தேன், மாண்டவி மட்டும். ஓகே, அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால ஆட்டோ டிராக். ஓகே, எல்லா வேலையும் நல்ல வேலை தான் ப்ரோ, அதான் பிரச்சனை கிடையாது. ஸோ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 2 சேனல் இருக்குது. ஒரு சேனல் வந்து டான்ஸ் நாங்கள் வந்து டான்சர்ஸ். ஸோ நான் டான்ஸ் சேனல் ஒன்று, என்னென்ன vlogger. ஸோ அதில் தான் இது போடுவேன். ஓகே, பெரிய ஒரு சேனல் நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது புது சேனல். நாங்கள் ஆக்சுவலி இங்கே ஷூட்டுக்காக வந்தோம், ஒரு கோரியோகிராஃபி, டான்ஸ் கோரியோகிராஃபிக்காக வந்தோம். சும்மா அப்படியே ஃப்ரீ டைமில் சுற்றி பார்க்கலாம் பெங்களூரை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது விசாரிக்கிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க வந்து என்னென்னா 3 மணிக்கே வந்து ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. நாங்கள் பார்த்தோம்
இப்போ இங்கே உள்ள டிராஃபிக் ஆகுதுல்ல, ஸோ அவங்க எத்தனை மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவாங்க? அப்போ இன்னும் டைம் ஆகும்ல. சில பிளேஸில் வந்துட்டு டிராஃபிக் இருக்காது. ஓகே. பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரூட். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு 24 hours டிராஃபிக் இருக்கும். அப்படியா? இப்போ இல்லை எப்பவுமே டிராஃபிக், சில ரூட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குன்றீங்க. சில ரூட்டெல்லாம் ஃப்ரீயாக. ஸோ நாங்கள் மெயின்லேயே சுற்றுறதுனால நாங்கள் டிராஃபிக் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். டிராஃபிக் மட்டும் தான் பார்க்கணும். யார் யார்? புனித் ராஜ்குமார், வேறு யார்? ராஜ்குமார், புனித் ராஜ்குமார், பக்கத்துலேயே அம்பரீஷ் இருக்கு. ஓகே. இல்லை எங்களுக்கு கனடா ஆக்டர்ஸ் பேச தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சு புனித் ராஜ்குமார் மட்டும் தான் தெரியும். விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் விசிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் 10 minutes தான். ஓகே. அப்போ வந்து நீங்கள் போயிடுங்க, பார்த்து வந்துடலாம். கைஸ் ஆக்சுவலி நாங்கள் இப்போ என்னென்னா, இப்போ நம்ம புனித் ராஜ்குமார் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து என்ன செய்ய சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க சமாதி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ ஹோட்டலுக்கு போகிற வழியே வந்து அவங்க சமாதி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நாங்கள் போயிட்டு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வீடியோ காட்டு. தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களா எப்படி ப்ரோ பெங்களூரில்? மிக்சரா? ஏன் நாங்கள் வந்து இப்போ தான் 2 நாள் ஆகுது, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தமிழ் ஆள் பார்க்குறோம், அதான் நாங்கள் நிறையா பேசுகிறோம் உங்ககிட்ட. ஏன்னா நாங்கள் பார்த்து மேக்ஸிமம் ஹிந்தி தான். கேப் புக் பண்ணும்போது ஹிந்தி தான் இருந்தாங்க, ஆட்டோ புக் பண்ணும்போது ஹிந்தி தான். நீங்கள் தமிழ் வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. தெரிஞ்சால் எங்கே பண்ணாலும் போயிடுச்சு. இந்தியாவில் புரியுது. தூங்கு மூஞ்சி சேவா பாருங்க, தூங்கினே வரேன். பெங்களூர் வந்துட்டு நான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய சாப்பிட்டு என்னோட வெயிட் கூட இப்போ 50.2. ரைட்டு சாப்பிட்டு ஒரு நாள். கைஸ் நம்ம வந்து இப்போது புனித் ராஜ்குமாரோட சமாதியை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் கட்டோர்லாம் வச்சுருக்காங்க அவருக்கு. ஸோ இதுதான் போல் அவருடைய சமாதி இருக்கிற இடம். ஓகே. கட்டோர் தெரியுது அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கட்டோர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ புனித் ராஜ்குமார் அவங்களுக்கு பூ வாங்கிட்டு போகும் மாசையா. கைஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரோஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து உள்ளே போகும்போது ரோஸ் வைக்கணும் போல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சேவோட ரோஸ் வாங்கி கொடுத்ததில்லை. ஸோ அவங்க போயிட்டு அவங்க ஒரு ஃப்ளவர் ஒன்று வச்சுட்டு அவங்க அப்படி விசிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து புனித் ராஜ்குமார் அவங்களோட சமாதி இருக்கிற இடம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டில் பாருங்களேன், இது வந்து எல்லாம் கனடா ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் போல் இருக்குது. இங்கே அப்படியே உள்ளே போய் காட்டுறேன். சுற்றி நிறைய பேர் இங்கே எல்லாரோட சமாதி இங்கே தான் இருக்க போல இருக்குது. எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. இங்கே பாருங்களேன். ஐயோ என்னங்க இவ்வளோ பேரோட ஃபோட்டோஸ் இருக்குது. எனக்கு தெரியல இவங்க எல்லாரோட சமாதி இங்கே இருக்கா இல்லை அவங்க உயிரோட இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாம் கனடா ஆக்டர்ஸ் தான். பயமாக இருக்குல்ல. சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கு சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு பார்க்கில் அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவர் யாருன்னு தெரில, மேபி பெரிய ஆளாக தான் இருப்பார். இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து ಕನ್ನಡ ಪಾಡಿಸಿದ್ದಾರೆ ಎಲ್ಲಿಂದರಲ್ಲಿ ಇವುಗಳ ಬರದು ஆல் லாங்குவேஜ் அதுப்பா. ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அறியும். அது வந்து தெலுங்கு இது வந்து கன்னடம் வந்து தெலுங்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். தெலுங்கு மிக்ஸ் ஆகுமா? ஐ மீன் மிக்ஸ் ஆகும்னா the words are kind of same. ஓகே. ஸோ கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து இப்போ புனித் ராஜ்குமார் இருக்காங்களே. ஸோ புனித் ராஜ்குமார், அப்புறம் ராஜ்குமார் ராஜ்குமார் அப்புறம் என்னென்னா அம்பரீஷ்னு ஒருத்தன் சொல்கிறாங்க. இவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, சூப்பர் ஸ்டார் கூட வந்து நடிச்சிருக்காராம். ஸோ என்ன மூவின்னு கேட்டால் அவங்க தெரில, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் ஆனால் வந்து சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களோட சமாதியுமே இங்கே இருக்கான். ஸோ நம்ம வந்து அப்படியே அவங்களாம் பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டு கிளம்பலாம். ஸோ ஆக்சுவலி வந்து புனித் ராஜ்குமார் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் இறக்கும்போது வந்து பயங்கர பெரிய நியூஸ் ஆச்சு. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான விஷயமாச்சு. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். அவர் நினச்சா பரவாயில்லன்னு தெரில. பாருங்க கோவப்படுறாங்க ஓவரா. வ்ளாக் வரல, நடுப்பு ஒன்று வச்சோம். ஸோ இவருடைய இறப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே சோகத்தை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சுங்க. ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு நல்ல அவரை பற்றி நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். நல்லா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா ஒரு மாதிரி பயமான ஃபிட்டாக ஒரு பர்சன் டக்குன்னு இறக்கும்போது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும்ல. அதெல்லாம் நல்ல ஆக்டர். ஸோ அதனால தான் இப்போ நான் அவரோட சமாதி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள். ஸோ இங்கே வந்து மக்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க ஸோ அவரோட சமாதியில். ஸோ இதுதான் புனித் ராஜ்குமார். இவரோட சமாதி இங்கே தான் இருக்குது. எவ்வளோ பேர் ஆக்டர் தெரியும்ல அவர். ஸோ இவங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து
ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு போகலாம். இந்த ஸ்டே வைங்க. இங்கே பாருங்கள், சுற்றி ஒரு மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், கார்டன் மாதிரி இல்லை, ஒரு பார்க் தான் இது. ஒரு பார்க்கில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதோட சமாதி வச்சுட்டு சுற்றி டீசெண்டாக அழகாக இருக்குது. ஸோ இது வந்து புனித் ராஜ்குமார் அவருடைய சமாதி அந்த பக்கம் இருக்குது. ஸோ அது யாருன்னு தெரியல, நான் கிட்ட போய்ட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வந்து அஞ்சலி செல்றா. ஸோ வி மிஸ் யூ, இவரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஸோ குட் ஆக்டர் கைஸ். இப்போ வந்து அவரை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தவங்க இல்லை, இங்கே ஒரு லேடி தான். இவங்க யாருன்னு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிளேஸில் வந்து இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஆக்டிங் ஃபீல்டில் இருந்தவங்க மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ கைஸ், ஸோ நம்ம இவங்க 2 பேரையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சோம்ல. நான் படிக்கிறேன், ஜூம் பண்ணுங்க. படிங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. படிங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கல்ல மேலே, மயூரா. எனக்கு தெரில, இவங்களாம் வந்து இறந்தவங்க கிடையாது போலங்க. இவங்க வந்து இவங்களாம் பழைய ஆக்ட்ரஸ் போல இருக்கு. தள்ளி சிஐடியா இஷ்டத்துக்கு உணர்றியா என்ன? உண்மையாக கடை தெரியுமா உனக்கு? சரி போ அப்படியே படிச்சுட்டே போ. லக்ன பத்திரிக்கா வளர்றான்னு நினைக்கிறேன், சும்மா ஏதோ வாய்க்கு வரது. பாக்யதா பாகிது உண்மைதான். நான் சரி படிக்கிறது. ஓகே சரி, நம்பராவா? இது நான் பார்க்கவே இல்லை. ஓகே, எல்லா நடிகர்கள் we have to give respect them. ஸோ இது வந்து மிஸ்டர் சரவணன். ஸோ இது வந்து தமிழன், நம்ம ஆள். ஓகே, பெங்களூரில் சீன் பண்ணிகிட்டு இருக்கா போல. சூப்பராக ப்ரோ. எங்களுக்கு வந்து இப்போது புனித் ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் ஏன் இறந்தாரு எங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் என்ன ரீசன் சொல்கிறீங்க அவர் இறந்ததுக்கு? எல்லாரும் வந்துட்டு கடவுளாக பார்க்குறாங்க. ஓகே, கடவுளாக பார்க்குறாங்களா இங்கே? சூப்பர். கடவுளாக பார்க்குறாங்க. இப்போ திடீர்னு சொல்லிட்டு பார்க்க முடியாத ஒரு அப்படியா? ஆக்சுவலி இது வந்து இந்த இம்பாக்ட் வந்து எங்களுக்குமே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அது அவர் இறந்துக்கும் போது தான் அவர் யார், அவர் என்னென்ன பண்ண சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்தது. அப்படி தான் எனக்குமே தெரியும். ராஜ்குமார் அப்படின்னா ஒரு மனுஷால் இருக்கிறப்ப வேல்யூவேஷன் தெரியாது. ஆமாம், வேல்யூவேஷன் தெரியாது. இல்லாதப்போ நம்ம யோசிச்சு பார்த்தப்ப தான் நம்மளுக்கே புரியும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அவங்களும் மிஸ் பண்ணுறோம். என்ன நம்ம சொல்கிறாரு, மேரேஜ் பண்ண சொன்னால் மேரேஜ் பண்ணால் லைஃப் காலியாடுன்றாரு. ஃப்ரீடமாக நம்ம இருக்கோம். ஓகே, ரன் பண்ணோமா, நம்ம ஃபேமிலியை நம்ம ரன் பண்ணிட்டு போகிறோம். ஆமாம், நம்ம மேரேஜ் பண்ணி ஓகே அந்த லிப்ஸ்டிக் வாங்கணும் காசு கொடுங்க, ஐலைனர் பண்ணணும் காசு கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி பொண்ணு பார்க்குறீங்க. லிப்ஸ்டிக் போகிறவங்களும் ஐப்ரோ பண்ணுறவங்களே நார்மல் பொண்ணுங்களே பாருங்க. பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது இப்போ எனக்குலாம் வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப் நல்லா ஆச்சு. ஏன்னா அவங்க நிறைய விஷயம் பார்த்து பண்ணுவாங்க. போன பிறகு தான் லைஃப் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஓகே, அந்த லவ் பண்ண பொண்ணோடைய கண்ணா? ஐயோ, அப்படி உங்க டேட்டோலாம் போட்டு வச்சிருந்தீங்க. அப்புறம் என்னாச்சு, உங்களை பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? டேட்டோ போடுறதுனாலயா இல்லை வேற ஏதாவது ரீசன்? என்னங்க பிரேக்கப் ஆகி எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது? 3 இயர்ஸ். அந்த பொண்ணுக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே, அந்த பொண்ணோட லைஃப் அந்த பொண்ணு. ஓகே, நீங்க அப்ப டாட்டூ வலிக்காம என்ன வச்சிருக்கீங்க? டாட்டூ போட்டுட்டு கன்னியாகுமரியில 400. ஓகே, எடுக்கணும்னா 7000 கேக்குறாங்க. புரியுது. சோ அதுக்கு அழைச்சிட்டு அப்படியே விட்டுட்டீங்க. இப்போ இன்னொரு பொண்ணு தான் கேள்வி கேட்பாங்கல்ல, அவங்க அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இது மேல வேற ஏதாவது டிசைன் போட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, இவர் வந்து சிங்கிளாக தான் இருக்கார் இப்போ. யாராவது இங்கே இந்த மாதிரி நல்ல மனுஷன் கிடைக்க கஷ்டம். யாராவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணி லவ் பண்ணுங்க. புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த 3 குவாலிட்டிஸும் என்கிட்ட இல்லை. ஸோ நல்லா லவ் பண்ணாதீங்க. நல்ல மனுஷனாக இருந்தீங்கன்னா பிரயோஜனம் ப்ரோ. அவ்வளோ வலி, அவ்வளோ கஷ்டம், ரொம்ப அனுபவிச்சு. புரியுது. உங்கள் வழி எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் மேரேஜ் பண்ணுங்க சீக்கிரமா. மேரேஜுக்கு எங்களை இன்வைட் பண்ணுங்க. மேரேஜ் பண்ணுறேன். நான் தேடுற பொண்ணு கண்டிப்பாக எனக்கு இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு அம்மா இல்லை, அம்மா தவறிட்டாங்க. ஓகே, தவறி இப்போ தான் 8 மாதம் ஆச்சு. ஸோ எனக்கு அம்மா மாதிரியே, எங்கள் அம்மா மாதிரியே எனக்கு ஒரு நல்ல குணம் இருக்கிற பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பாக கிடைப்பாங்க. வாழ்த்துக்கள். டோன்ட் வரி, உங்கள் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாங்க உங்களுக்கு. எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிக்கிட்டீங்களா? ஷோரா, காமிக்கலாம். இதுதான் எங்கள் அப்பா அம்மா. ஸோ அப்பா அம்மா 2 பேரும் அப்பா அம்மா.
பட் ஆனா இப்போ வந்துட்டு அம்மா தவறிட்டாங்க. அம்மா தவிட்டாங்க. ஸோ அதான் வந்து நானு அப்பாவுடைய அம்மா உங்க ஹேண்டிகேப் பசங்களுக்கு டீச்சர். ஓகே ஓகே ஹார்ட் அட்டாக் ஆச்சு. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஓகே 3 நாள்ல வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறமா 2 மாசம் டயாலிசிஸ் பண்ணிருந்தேன். இந்த ஆட்டோ இருக்கிறதுனால வந்துட்டு டயாலிசிஸ் பண்றப்போ கூட்டிட்டு போறப்போ வரப்போலாம் நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ அம்மா இல்லை. சரி அம்மா இல்லாம பண்றதுன்றே தெரியாம வாழ்ந்துன்னு இருக்கு. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும் எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு. இருங்க ப்ரோ, அதெல்லாம் சால்வ் ஆகிடும். ஓகே. ஸோ அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் வருவாங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே. பட் ஆனால் மம்மி மெமரிஸ்னால் இது ஒன்று தான். புரியுது. ஸோ அதான் அம்மா ஃபோன் செல்ஃபி எடுத்துருக்காரு. சொல்லக்கூடாதுன்னு இருப்பேன். புரியுது புரியுது. பட் ஆனால் தண்ணியை மீறி சொல்லு. புரியுது புரியுது. பட் கண்ட்ரோலாக தான் இருந்தேன். நான் சொன்னது கூட எனக்கு தெரியல. இருங்க, அது சில பேர் பார்க்கும்போது சில பேசணும்னு தோணும்ல, அதுதான் பூர்வ ஜென்ம ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி. எஸ். வந்து நீங்க 2 பேரும் அண்ணா தம்பியா இருந்திருக்கீங்க. இல்லை, நீங்கள் என்னை பார்த்து ஷேர் பண்ணீங்களே, ஸோ அதனால் எல்லா கனெக்ஷன் தான். சரி, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க பெங்களூர் பற்றியும் உங்களை பற்றியும். ஸோ எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெமரி தான். பெங்களூர் வந்து ஒரு நல்ல மனுஷனை பார்த்துருக்கோம் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மெமரி. நல்ல மனுஷாலாம் இல்லை, ஆனால் ஒரு ஆவரேஜான மனுஷன். இல்லைங்க, மனுஷன் எல்லாமே நல்லா வந்தாங்க, சுச்சுவேஷன் தாங்க மாற்றோம். அது என்னமோ கண்டிப்பாக. ஆமாம். பாய் ப்ரோ, சூப்பர், ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில்ல. பாய் ப்ரோ. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுற நம்பர் இருக்குங்கிறேன், உங்கள் வாட்ஸ்அப் வீடியோ அனுப்புகிறேன். பாய் ப்ரோ. கைஸ், ஆக்சுவலி வந்து அந்த ஆட்டோக்கார் வந்து வேறு லெவலுங்க, நல்லா சூப்பராக பேசினார். அது இல்லாமல் வந்து அவருக்கு 25 years தான் ஆகுது, டிப்ளமா முடிச்சிருக்காரு, ஆட்டோ தான் ஓடிட்டு இருக்காரு. பட் கமிட்மெண்ட் நிறையா அது மாதிரி இருக்குது போல். பட்டு செம. ஆமாம், பயமாக பேசுகிறாருங்க, நல்லா ஒரு மெச்சூரான பர்சனாக இருக்கார். நிறைய விஷயம் ஷேர் பண்ணார் எங்களுக்கு. அது இல்லாமல் அவங்க அம்மா பற்றி பேசினார். அவங்க அம்மா தவறிட்டாங்க போல் 8 months முன்னாடி. அவங்கள பற்றி நான் பேசினா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பட் வந்து ஹோப் விடாமல் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா அனுபவம் தான் போல். அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்காரு. ஸோ அதெல்லாம் பேசினார், நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு மனுஷனை மீட் பண்ணோம். குட் கைஸ். ஆக்சுவலி நாங்கள் வந்து பெங்களூரில் ஒரு நல்ல மனுஷங்களை பார்த்தோம். ஆமாம், ஆக்சுவலி எங்களுக்கு அந்த ஆட்டோ மனுஷன் ரொம்ப பிடிச்சிருந்தாரு. ஆக்சுவலி ரொம்ப டச் பண்ணிட்டாரு. எஸ். ஸோ கைஸ், ஆக்சுவலி வந்து இது ரொம்ப பெரிய வீடியோ கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ண போனால் 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இதே வந்து Day 3 வந்து இதோட நாங்கள் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு Day 3 இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ அதை அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். இன்னொரு வீடியோவாக போடுறோம். ஓகேவா? ஓகே கைஸ். ஆமாம், நம்ம சேனலுக்கு லைக், எஸ், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனை கிளிக். எஸ், நாங்கள் போகிற ஜாலியாக பார்த்துட்டே இருங்க. ஓகே, பை கைஸ், see you next video.